வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 19 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வில்லி அவங்க புருஷனையும் அந்த சித்தப்பாவையும் ஜெயிலில் போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த ஜெயிலில் இருக்கிற வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த செங்கல் சூளை நாளைக்கு தானே ஏலம் வரப்போகுது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாத்த, நாளைக்கு தான் ஏலத்துக்கு வரப்போகுது. அதை எப்படியாவது என் புருஷன் பேருக்கு எழுதிடணும். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நீ கவலைப்படாத, என் ஆளு ஒருத்தன் இருக்கான், அவனை தான் அந்த செங்கல் சூளையோட ஏலத்துல கலந்துக்க சொல்ல போறேன். அவன் நம்மளோட ஆளு அப்படிங்கிறது அந்த ஈஸ்வரிக்கு தெரியாது. அவன்தான் நாளைக்கு ஏலத்துல கலந்துக்க போறான். அதோட ஏலத்துல எத்தனை பேர் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை நீ எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் போயிட்டு அவங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ கொடுத்துரு. யாரையுமே ஏலத்துல கலந்துக்க விடாத. முக்கியமா அந்த டிரைவர் பயல நாளைக்கு நம்ம அவமானப்படுத்தணும். ஈஸ்வரி கிட்டேருந்து இந்த செங்கல் சூளை மட்டும் இல்லை, இதே மாதிரி இன்னும் நிறைய அவகிட்டேருந்து நம்ம பிடுங்க போறோம். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, ஆமா, அந்த செங்கல் சூளை ரொம்ப ராசியான செங்கல் சூளை. ஆரம்பத்திலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது நிறையவே ப்ராஃபிட் கிடைக்கும். அதை போய் அக்கா கறி கொடுக்குறேன்னு சொன்னா அவ எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கிறா அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கலாம். அந்த செங்கல் சூளைய இப்ப என் புருஷன் பேருக்கு எழுத போறேன். அதுக்கு முத்து சொல்றாரு, இங்க பாரு மருமவளே, கொஞ்சம் உஷாரா இருந்துக்க. அந்த டிரைவர் பையன் வெளியில தான் இருக்கிறான். அவன் கண்டிப்பா அவனோட ஐடியாவை பயன்படுத்தி உன்னை தோற்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். என்ன ஆனாலும் சரி, அவன்கிட்ட மாட்டிக்காத. நம்ம பண்ற பிளான் அவனுக்கு தெரியக்கூடாது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, மாமா, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. இந்த வாட்டி இந்த செங்கல் சூளைய என் புருஷன் பேருக்கு நான் எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அத்தை கிட்டையும் அவங்க புருஷன்கிட்டையும், சரி, நான் வெற்றியோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள அதிகாரிங்க கிட்ட, ரொம்ப நன்றி சார், என்னை பேச வச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வெளியில போறாரு. அவங்க வெளியில போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டில் இருக்காரு. அதே நேரம் வில்லி வீட்டுக்கு வந்ததோட அவங்க அக்கா கிட்ட, அக்கா, செங்கல் சூளைக்கான ஏலம் நாளைக்கு தானே நடக்க போகுது. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா. வில்லி சொல்றாங்க, அக்கா, இப்பதான் எங்களுக்கு தகவல் வந்துச்சு, செங்கல் சூளையில கலந்துக்க போறேன் அப்படின்னு சொன்ன நிறைய பேர் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி அப்படியா, சரி இருக்கட்டும், இன்னும் ஒரு 4-5 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ அவங்கள வச்சு இந்த ஏலத்தை முடிச்சிடலாம். இது கேட்டதும் வில்லியும் சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ராஜா இதை கேட்டுட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, இப்ப கூட நீ ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுக்கிற. இந்த செங்கல் சூளை உனக்கு எந்த அளவுக்கு ராசியான செங்கல் சூளை அப்படின்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சும் நீ அதை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ற. இங்க பாரு, தயவு செஞ்சு தப்பான முடிவெடுக்காத. அந்த செங்கல் சூளை உனக்கு ரொம்பவே முக்கியம். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எப்ப அங்க உள்ள எம்ப்ளாயீஸ் எல்லாருமே என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த செங்கல் சூளைய விற்கிறது அப்படின்னு. நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. அங்க நான் தான் முதலாளி. ஆனா அங்க உள்ளவங்க என்னமோ அந்த டிரைவர் பையதான் முதலாளி மாதிரி அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறானுங்க. அப்படி இருக்கையில என்னால எப்படி வந்துட்டு அமைதியா இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? நான் தான் முதலாளி, எனக்கு தான் அவனுங்க விசுவாசமா இருக்கணும். அதை விட்டுட்டு அவன் வரலையாம், அதுக்காக இவங்க வேலைக்கு வரமாட்டாங்களாம். இவங்க எல்லாருக்கும் நான் யாரு அப்படிங்கிறத காட்டினாதான் சரியா இருக்கும். எல்லாருக்கும் பாவம் அப்படின்னு நினைச்சு சம்பளத்தையெல்லாம் கூட்டியெல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியல. அப்படிப்பட்ட அவங்கள நான் சும்மா விட முடியுமா? இங்க பாருங்க, அந்த செங்கல் சூளையை விற்க போறது உறுதி. இது வரைக்கும் தொழில் சம்பந்தமா நீங்க எனக்கு எந்த வகையிலையுமே அட்வைஸ் பண்ணது கிடையாது. ஆனா இந்த வாட்டி வந்து நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன். அந்த செங்கல் சூளையில உனக்கு நிறைய ப்ராஃபிட் வந்திருக்கு. அதனால நீ நிறைய கம்பெனிஸ் வாங்கியிருக்க. இப்ப திடீர்னு அந்த செங்கல் சூளைய வேணான்னு சொல்லி ஏலத்துல கொடுக்கறது, அது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். வேண்டாம், உன் தங்கச்சி சொல்றா அப்படின்னு இப்படி முடிவெடுக்காத. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா பாத்தியாக்கா, என்னமோ உனக்கு சுயபுத்தி இல்லாத மாதிரியும் எல்லாத்தையும் நாங்க சொல்லிதான் நீ இப்படி எல்லாம் பண்ற மாதிரியும் உன் புருஷன் பேசுறத பத்தியா? இதுக்குதான்க்கா நான் பேசாப்புல இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுல எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ ஏன் கவலைப்படுற? நீ என்னோட தங்கச்சி.
எனக்கு எப்பவுமே நீ நல்லதுதான் சொல்லுவ அப்படின்னு எனக்கு தெரியும். இவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படின்ட்டு நீ worry பண்ணாத. இங்க பாருங்க, எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா காதுல வாங்கிக்கிடுங்க. என் தங்கச்சி எனக்கு ரொம்ப முக்கியம். என் தங்கச்சியை பத்தி இனிமே யாராவது குறை சொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் வந்துட்டு அமைதியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ராஜா. அப்ப மயிலு சொல்றாரு, மாமா, அத்தை கிட்ட சொல்லி எந்தவித பிரயோஜனமும் இல்லை. சகல கிட்ட இந்த விஷயத்த உடனே சொல்லணும். அவரும் சரிங்க மாப்பிள்ள, அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா வில்லி இதை பார்த்துட்டு, நீங்க என்னதான் அக்கா காரி கிட்ட நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண பார்த்தாலும் அக்கா காரி இப்ப என் கையில, நான் என்ன சொன்னாலும் நம்புவா. அதனால நீங்க என்ன சொன்னாலும் அக்கா நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. இனிமே அந்த டிரைவர் பையன் என்கிட்ட தோக்க தான் போறான். அக்கா காரி இந்த ஊருக்குள்ள 0 ஆக போறா. அடுத்ததா அவளோட தலைவர் பதவியையும் பிடுங்க போறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வில்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலும் நம்ம ராஜாவும் நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, ஈஸ்வரி, செங்கல் சூளைய விற்க போறேன் அப்படின்னு சொல்ற. எங்களுக்கு அந்த செங்கல் சூளைய கடைசியா ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. நாங்க போய் பார்த்துட்டு வரவா? ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல 2 பேருமே சேர்ந்து செங்கல் சூளைக்கு வர மாதிரி நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க, ஏதோ முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்றீங்க, என்னாச்சு? ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, அதை நேர்ல தான் பேச முடியும், சீக்கிரம் வாங்கலேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரி ஓகே கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொன்னதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோவிலுக்கு வராங்க. கோவில்ல நம்ம ஹீரோ அவங்க மாமாவை பார்த்து, சொல்லுங்க மாமா, ஏதோ எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி வர சொன்னீங்க, என்னாச்சு? அப்ப அவர் சொல்றாரு, மாப்பிள்ள, ஈஸ்வரி வர வர ரொம்ப தப்பான முடிவெடுக்கிறா. செங்கல் சூளைய விற்க போறாளாம். அந்த செங்கல் சூளை எந்த அளவுக்கு அவளுக்கு ராசியானது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஆனா அதை போயிட்டு ஏலத்துல விட போறேன் அப்படின்னு சொல்றா. இத சந்திரா கண்டிப்பா இந்த வாய்ப்பை பயன்படுத்துவா. அந்த சிவனாண்டிக்கு இந்த செங்கல் சூளையை கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. என்ன ஆனாலும் சரி, நம்ம எதிரிங்க கைக்கு அந்த செங்கல் சூளை போகக்கூடாது மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, கண்டிப்பா அவங்க கைக்கு போகாது மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. ராஜா சொல்றாரு, சகல, நீங்க வாங்கிருங்க சகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, நீங்க அந்த ஏலத்துக்கு வந்தா கண்டிப்பா ஈஸ்வரி அந்த ஏலத்துல உங்களை கலந்துக்க விட மாட்டாளே. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா, நீங்க கவலைப்படாதீங்க மாமா, அதற்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் ராஜாவும், மாப்பிள்ள, என்ன ஆனாலும் சரி அந்த செங்கல் சூளை வேற ஆளு கைக்கு போகக்கூடாது, நீங்க வாங்கிருங்க. ஹீரோவும் சரிங்க மாமா, நீங்க பதட்டப்படாம இருங்க. அத்தைக்கு செங்கல் சூளை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை கண்டிப்பா நான் வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். உடனே ராஜாவும் சரிங்க மாப்பிள்ள, நான் இங்க வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத கூட யாராவது ஈஸ்வரி கிட்ட போய் சொல்லிட்டா ஈஸ்வரி அதுக்கு மேல கோவப்படுவா. மாப்பிள்ள, எப்படியாவது அந்த செங்கல் சூளைய வாங்கிருங்க, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்ல அவரு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நேரா அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க சார். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இங்க தாத்தாவோட ஊருக்கு வரீங்களா? அவரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப ஹீரோ நேரா மேனேஜரை பார்த்து, இங்க பாருங்க, இங்க ஒரு செங்கல் சூளை இருக்கு, அதுக்கான ஏலம் நாளைக்கு நடக்க போகுது, நீங்க தான் அந்த ஏலத்துல கலந்துக்கணும். அப்ப அவர் சொல்றாரு, சரிங்க சார், ஏலமெல்லாம் எனக்கு கைவந்த கலை சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும், முக்கியமா நான் தான் அந்த ஏலத்துல உங்களை கலந்துக்க சொன்னேன் அப்படிங்கிறது தெரியக்கூடாது, கடைசியா தான் சொல்லணும். அவரும் சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் வில்லி அவங்களோட ஆளை போய் பாக்குறாங்க. அவரு சொல்றாரு, மேடம், நீங்க கவலைப்படாதீங்க, எவ்வளவுக்கு ஏலத்துக்கு எடுக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, வெறும் 50 லட்சத்துக்கு மட்டும்தான் அந்த செங்கல் சூளை ஏலம் போகும், அதுக்கு மேல யாரும் ஏலம் கேட்க மாட்டாங்க, சரியா? உடனே அவரும் சரிங்க மேடம். அப்ப வில்லி சொல்றாங்க, சரி, நீங்க கிளம்புங்க ஏலத்துக்கு அப்படின்னு சொல்ல அவரும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்துக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, ஏலத்துக்கான ஏற்பாடுகள் அங்க எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும், வாக்கா போகலாம் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஏலத்துக்கு போறாங்க. அங்க வந்திருக்கிற எல்லாரையுமே பாக்குறாங்க.
வில்லி அவங்களோட ஆளை சைகையால பார்த்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்ல அவரு சொல்றாரு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஏலம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொகைய சொல்றாங்க. கடைசியா 50 லட்சத்துக்கு ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. அப்ப ஒரு தரம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஹீரோவோட ஆள் அந்த இடத்துல வந்து நின்னுட்டு 60 லட்சம் அப்படின்னு சொல்ல இன்னொருத்தர் இத பார்த்துட்டு வில்லிய பார்த்து கேட்க, அப்ப வில்லி நினைக்கிறாங்க இவன் யாரு இடையில வந்தவன், இவனை நம்ம பார்க்கவே இல்லையே, இவனோட பேரு லிஸ்ட்லயும் இல்லையே, சரி பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்களோட ஆளை பார்த்து இன்னும் கூட்டி சொல்ல அப்படின்னு சொல்ல அவரு 70 லட்சம் சொல்ல, அப்ப இன்னொருத்தர் இங்க இருந்துகிட்டு 90 லட்சம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. 90 லட்சத்துக்கு நம்ம எங்க போறது, நம்ம கிட்ட இருந்ததே இந்த 50 லட்சம், அதுவும் அக்கா காரி கிட்ட இருந்து ஆட்டைய போட்டு நம்ம புருஷனுக்கு கொடுத்தது, இதை விட அதிகமா போறாங்களே. சரி ஏதோ ஒண்ணு, அக்கா காரி கிட்ட இருந்து அந்த செங்கல் சோலை கைவிட்டு போனா மட்டும் போதும் அப்படின்ட்டு வில்லி அவங்களோட ஆளை பார்த்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் 3 தரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஆளுக்கு அந்த செங்கல் சோலை போயிருது. அப்ப அவங்க கேக்குறாங்க, சார் வாங்க சார், பணத்தை கொடுத்துட்டு உங்க பேருக்கு இந்த செங்கல் சோலையை எழுதிக்கிடுங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, மேடம் எங்க சார் வரட்டும், அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னது சாரா, அப்ப நீங்க வாங்க வரலையா? அதுக்கு அவர் சொல்றாரு, மேடம் சார் தான் மேடம் வருவாரு இருங்க அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு சூப்பரான கார் ஒண்ணு வந்து நிக்குது. அந்த காரை பார்த்ததும் எல்லாரும் ஷாக் ஆகி எந்திரிக்கிறாங்க. அப்ப ஹீரோ அந்த காருக்குள்ள இருந்து இறங்கி வராரு. இத பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. வில்லி இத பார்த்துட்டு பேரதிர்ச்சி ஆகுறாங்க. வில்லி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா இவன் எதுக்குக்கா இங்க வரா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அதாண்டி எனக்கும் தெரியல அப்படின்னு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நிக்க, அப்ப மேனேஜர் சொல்றாரு, மேடம் சார் தான் மேடம் அவரு, நாங்க தான் ஏலத்துக்கு வாங்கினது. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. வில்லி இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அக்கா இந்த டிரைவர் பையா பிளான் பண்ணி உங்ககிட்ட இருந்து இந்த செங்கல் சூளைய வாங்கிட்டான் பாத்தியாக்கா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் இங்க பாருடி, நீ தானடி இந்த செங்கல் சூளைய விற்க சொன்ன, அதனால தாண்டி நானே இந்த செங்கல் சூளைய ஏலத்துக்கு விட்டேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, ஆனா இவன் கைக்கு அந்த செங்கல் சூளை போக கூடாதுக்கா, நீ எப்படியாவது தடு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த செங்கல் சூளைய ஏலத்துக்கு போக வைக்க வேணாம், இந்த செங்கல் சூளைய நான் விக்கல அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, என்ன மேடம் இது, நியாயமா பேசுங்க, இந்த செங்கல் சூளையை ஏலத்துக்கு விட்டாச்சு, இதுக்கப்புறம் முடியாது அப்படின்னு சொன்னா எந்த விதத்துல நியாயம்? இங்க பாருங்க, இந்த செங்கல் சூளை சாருக்கு போயிருச்சு, நீங்க தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. வில்லி சொல்றாங்க, அக்கா எப்படியாவது அடிச்சு பேசி அந்த செங்கல் சூளைய வாங்குக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, நான் எப்படி வாங்குறது, எல்லாரும் என்ன பேசுறாங்க பத்தியா, இந்த செங்கல் சூளைய கொடுத்துட்டு நான் திரும்பி வாங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏடை பண்றது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா அவன் ஓ மாப்பிள்ள தானே, நீ கேளுக்கா அப்படின்னு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நின்னுட்டு, இங்க பாருங்க, இந்த செங்கல் சூளைய நான் ஏலத்துக்கு எடுத்துட்டேன், கொடுங்க பத்திரத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதுல கையெழுத்து போடுறாரு. இத பார்த்ததும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, இத்தனை நாளும் இந்த டிரைவர் பையன் எப்படி பொட்டி பாம்பா அடங்கி இருந்தான், இப்ப பாத்தியா உனக்கு எதிரா என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு. இவனோட உண்மையான கேரக்டரே இதுதான்க்கா, எப்படி எல்லாம் பிளான் பண்ணி என்னெல்லாம் பண்றான் பாத்தியா. இதுக்குதான் நான் ஆரம்பத்துல இருந்தே இவனை பத்தி உன்கிட்ட எச்சரிச்சுக்கிட்டே இருந்தேன், நடிச்சுக்கிட்டு இருக்கான் நம்பாத அப்படின்னு. ஆனா நீ தான் கொஞ்சம் கூட நம்பவே இல்லை, இப்பயாவது புரியுதா இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாடி, உன் பேச்சை இத்தனை நாளும் கேட்காம இருந்தது தப்பு அப்படின்னு எனக்கு இப்பதான் புரியுது. ச்சே, இந்த செங்கல் சூளையும் இவன் கைக்கு போயிருச்சே, நான் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே ஷாக்கிங்ல பேசுறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, சரி விடுக்கா அப்படின்ட்டு. சோ எப்படியே நம்ம ஹீரோ கைக்கு தான் அந்த செங்கல் சூளை போக போகுது. அப்படி இல்லைனாலும் ஹீரோ வந்ததோட அந்த செங்கல் சூளைய நான் யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஏலத்தை ஸ்டாப் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.